चित्तस्य मनोनाशेन यदा जगदेव प्रलीयते तदा संशय विपर्ययोः कः प्रसंगः. இந்த பிரகடனத்தினுடைய ஆரம்பத்துல கேயம் ஜீவன் முக்தின்னு ஆரம்பித்து விசிராந்தி அர்த்தம் ஒரு பிரயோஜனம் செய்யணும். ஞானத்துக்கு அப்புறம் விசிராந்திக்காக இந்த ஜீவன் முக்தி தேவைப்படுறதுன்னு சொல்லியிருக்காங்க. அது இங்கே முடிவு பண்றார். விசிராந்த சித்தத்துக்கு மனோநாசேன எதா ஜெகதேவ பிரலீயதே. சித்த விசிராந்தி வந்திருக்கு, மனோநாசம் வந்திருக்கு. மனோநாசம்னா எப்படி கிரகிக்கணும்? மனசே போய் மறைவது இல்லை, மனசினோட விருத்திகள் இல்லாம இருக்கிறது. மனோநாசத்தினாலே எதா ஜெகதேவ பிரலீயதே. ஜெக பிரலீயதேன்னு அர்த்தம் உண்மையா தோன்றதில்லை. அப்படி இருக்கும்பொழுது அதான் சம்சய விபரியோகா பிரசங்க. சம்சயத்துக்கும் விபரியத்துக்கும், சம்சயம் விபரியம் இதுக்கு என்ன வித்தியாசம்? சம்சயம்னா இப்படியோ இப்படியோ தெரியாது சம்சயம். விபரியம்னா வேற விதமாவே தெரியாது, வேற விதமாவே தெரியாது. விபரியம் நிச்சய ரூபம், தப்பான முடிவு எடுக்கிறது. இது தப்பம்தான், தப்பம்தான் சந்தேகமே இல்லை. விபரீதமாவே புரிஞ்சுக்கிறது விபரியம். இதுக்கு ரெண்டுக்கும் இடம் இல்லைன்னு சொல்றாரு. ஜெகத் பிரதிபாச ரஹிதஸ்ய பிரம்மவிதः தேக வியவஹாரோபி வினைவ ஸ்வப்ரயத்னம் பரமேஸ்வர பிரேரிதேன பிராணவாயுனா நிஷ்பாத்யதே. ஜெகத் பிரதிபாசம் கிடையாது. அப்படி இருக்கிறவன் எப்படி விவகாரம் பண்ணுவான்? இந்த ஒரு கேள்வி எல்லாரும் கேட்கிறார். அதுக்கு இவர் என்ன உத்தரம் கொடுக்கிறார்? வினைவ ஸ்வப்ரயத்னம், தானாவே முடிவெடுக்க ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இப்படி பண்ணா இப்படி வரும், இப்படி பண்ணா இப்படி வராது, இந்த மாதிரி கற்பனையை வச்சிருந்த நம்மளே பண்ண வேண்டியதா இருக்கு நமக்கு. ஆனா பிரம்மவித்துக்கு அப்படி கிடையாது. பரமேஸ்வர பிரேரிதேன பிராணவாயுனா நிஷ்பாத்திதே. இதை சொல்றது இல்லையா? ஏகாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம். அது ஒரு சாதாரண லெவல்ல ஆரம்பிச்சு அந்த வில்லை வரையும் இருக்கு. அங்கே போய் மனசு அடையிறதா இருந்தால் அப்புறம் பகவான் பார்க்கலாம். நீ சொல்றது இல்லையா? இது ஒரு சாதாரண லெவல்ல ஆரம்பிச்சு இருக்கு. அந்த ஜீவன்முக்தியில பூர்ணார்த்தத்துல அப்படிதான் ஒண்ணுமே கவனிக்கிறது இல்லை. பகவான் மயமா இருக்குன்னா ஆத்மஸ்வரூபமாவே இருக்கிறதா இருந்தா அவருடைய விவகாரம் பகவான் பார்த்துக்கிறார் மாதிரி. பரமேஸ்வர பிரேரிதேன பிராணவாயுனா நிஷ்பாத்தியதே அதைவ சந்தோகாக ஆவணந்தி நோபஜனம் ஸ்மரன் இதம் சரீரம் யதா பிரயோக்ய ஆதரணே யுக்தः ஏவமேவாயம் அஸ்மின் சரீரே பிராணோ யுக்தः. ஒரு வாக்கியம், சாந்தோக்கிய வாக்கியம். நோபஜனம் ஸ்மரன் இதம் சரீரம். உபஜனம்னா ஜனங்களுடைய நடுவில் அர்த்தம். உபஜனம் ஜனானாம் சமீபம், அபீபாவமாக சொல்லுவோம். உபஜனம், உபதேசம், உபநகரம், உபகங்கம், கங்கைக்கு கிட்டேன்னு சொல்றது. அந்த மாதிரி ஜனங்களுக்கு நடுவில் அர்த்தம். இங்க ஜனங்களுக்கு நடுவில் இருக்கும் பொழுதும் நஸ்மரன் இதம் சரீரம், இந்த சரீரத்தையே ஞாபகம் வருதில்லை. சரீரம் இருக்கிறதாவே தெரியாமல். இதுக்கு என்ன சரியாக இருக்கான்னு தெரியும்? பாகவத்திலும் கொடுக்கறது இருக்காங்க, அதுதான் உபரிஷத்து கொடுக்கறது இருக்காங்க, அதுதான் மத்தியமா. வேற காரணத்திலான இருக்கலாம், ஸ்திதி இதுதான். நோபஜனம் ஸ்மரன் இதம் சரீரம் யதா பிரயோக்ய ஆச்சரணே யுக்தः ஏவமேவாயம் அஸ்மின் சரீரே பிராணோ யுக்தः. பிரயோக்யனால் இவரே அர்த்தம் சொல்லுவார், நான் சொல்ல வேண்டியதில்லை. உபஜனம் ஜனானாம் சமீபே வர்த்தமானம் இதம் சரீரம் ந ஸ்மரன் பிரம்மவித் வர்த்ததே. அந்த அவருடைய சரீரத்தையே ஸ்மரிக்காமல் உட்கார்ந்திருக்கார். பார்ஸ்வஸ்தாக ஜனா ஏவ தத்துவவித சரீரம் பசியந்தி. அங்க இங்க இருக்கிறவா பார்ஸ்வத்தில் இருக்கிற ஜனங்கள் தான் இவர் இருக்கிறதா தெரியுது. இவருடைய சரீரம் இருக்கிறதா மற்றவருக்கு தான் தோன்றது, அவருக்கு தோன்றதில்லை. பார்ஸ்வஸ்தா ஜனா ஏவ தத்துவவித சரீரம் பசியந்தி ஸ்வயம் தூ நிர்மணஸ்தத்வா மதீயமிதம் சரீரம் இதி ந ஸ்மரதி. பிரயோக்யோ ரத சகடாதிஹி பிரயோக்யः ரத சகடாதி வஹனே பிரயோக்தும் அர்ஹः शिक्षितः अश्वबलीवर्गादिः यथा सारथिना मार्गस्य आचरणे प्रेरितः पुनः पुनः सारथि प्रयत्नम् अनपेक्ष्य स्वयमेव रथशकटादिकं पुरोवर्ति ग्रामे नयति
ஏவமேவாயம் பிராணவாயு பரமேஸ்வரேன அஸ்மின் சரீரே நியுக்தः சத்ய அசதிவ ஜீவ பிரயத்னே விவகாரம் நிர்வாகயதி. இப்போ அந்த சித்தாந்தம் எப்படி கொடுக்குறார், ஒரு குதிரையோ கழுதையோ ஏதோ ஒண்ணு இருக்கு, அந்த ரதத்துல கட்டி வச்சிருக்கு மாடு. அதுக்கு தெரியாது எங்க போகணும், இந்த வழியில் போகணும் அந்த வழியில் போகணும், இந்த வழி சரியில்லை அந்த வழி சரியா இருக்கும், ஒன்றும் தெரியாது. ஆனா போயிட்டே இருக்கா. எப்படி போயிட்டு இருக்கான்னா, இந்த சாரதி எப்படி எந்த வழியில் ஓட்டுறானோ அந்த வழியில் போயிட்டு இருக்கான். அந்த மாதிரி சொப்பயிரமே இல்லாமல் தான் கால் முன்னாடி முன்னாடி வைக்கிறதா அதனுடைய வேலை. இந்த வழியில் போக சொன்னா அந்த வழியில, இங்க அடி வந்தா இந்த வழியில, அப்படி போற மாதிரி ஜீவ பிரயத்தனம் இல்லாமல், ஜீவ பிரயத்தனம் இப்படி பண்ணணும்னு வச்சுட்டு பண்றது அப்படி இல்லாம ஏதாவது ஒரு பிரயத்தனம் இருக்குமா, ஏதாவது நடக்குமான்னு கேட்டா நமக்கு ரொம்ப ஆச்சரியம் இருக்கும் இல்லையா. நம்மளுடைய பிரயத்தனம் இல்லாமல் நமக்குள்ள ஏதாவது நடக்குமான்னு கேட்டா ரொம்ப ஆச்சரியப்படக்கூடாது. அவர் சொல்றாரு, சுவாசோஸ்வாசம் இருக்க அது எப்படி நடக்கிறது, என்னுடைய பிரேரணையினால நடக்கிறதா, அப்படி இல்லை. அவ ஏதோ ஒரு விசாரணம் நமக்கு இருக்கு, ஒண்ணு இருக்கு நமக்கு. அந்தளவுக்குவா இந்த சுவாசோஸ்வாசம் ஆவது பண்ணணும்னு நாம் முடிவெடுத்து பண்றது கிடையாது. அவ யாரோ இன்னொருத்தருடைய பிரேரணையினால நடக்கிற மாதிரி தெரியுது. இன்னும் நிறைய இருக்க இந்த உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய பதன தகனாதி பிரக்கிரியைகள் எல்லாம் இருக்கு. எத்தனையோ பிரக்கிரியைகள் நம்மளே தெரியாம நடந்துட்டு இருக்கு. அப்போ எல்லாமே நான் என்னுடைய தேகத்துல எந்த சேஷ்டங்கள் எல்லாம் நடக்கிறதோ இதெல்லாம் நான் நினைக்கிற மாதிரி நடத்திட்டு இருக்கேன்னு நினைக்கக்கூடாது. அதுக்கு நிறைய இடத்துல விதிகாரம் இருக்கு, அந்த நியமம் ஒட்டாம போகிறது. அந்த மாதிரி அப்போ அது ஒண்ணு இருக்கிற மாதிரி எல்லாமே அப்படி இருக்கட்டும், எல்லாமே அப்படி இருக்க வைக்க முடியும். இப்போ இந்த ஜீவன் முக்த அவஸ்தையில் உபஜனம் ஜனானாம் சமீபே வர்த்தமானமிதம் சரீரம் ந ஸ்மரன் பிரம்மவித் வர்த்ததே பார்த்தஸ்தா ஜனாயவ தத்துவித சரீரம் பஷ்யந்தி ஸ்வயம் தூ பிரம்மணஸ்தத்வா மதியமிதம் சரீரம் இது நஸ்மரதி. பிரயோக்யா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் ரசநகடாதி வகனே பிரயோக்தும் அருஹா. பிரயோக்யா பிரயோக்தும் அருஹா, அந்த பிரயோகத்துக்கு உபயோகப்படுறதுன்னு அர்த்தம். இந்த அஸ்வாதிகளை பிரயோகத்துக்கு அர்த்தம். ரசநகடாதிகளை வகிக்கிறதுக்கு பிரயோகம் அருகா. சிக்ஷிதா அஸ்வ வெளிவர்காதி, முன்னாடி அதுக்கு பிராக்டிஸ் கொடுக்கணும். இந்த சைட்ல அடிச்சா அந்த வழிக்கு போனா, அந்த சைட்ல அடிச்சா இந்த வழிக்கு போனா, அப்படி பிராக்டிஸ் கொடுக்கிறதா இருந்தால் சிக்ஷிதா அஸ்வ வெளிவர்காதி யதா சாரதினா, அந்த குதிரையோ கழுதையோ எப்படி சாரதினால மார்க்கத்தை ஆதரணே பிரேரிதா புனப்புன சாரதி பிரயத்னம் அனபேட்சிய, சாரதியோட பிரயத்னம் இல்லாமலே ஸ்வயமேவ ரத்னசகடாதிடம் புரோவர்த்தி கிராமே நயதி. இருக்கிற வழியில போயிட்டே இருக்காது, இன்ஸ்ட்ரக்ஷன் வர வரைக்கும் போயிட்டே இருக்கு. அதுதான் புனப்புன சாரதி பிரயத்னம் அனபேட்ச ஸ்வயமேவ ரத்னசகடாதிடம் புரோவர்த்தி கிராமே நயதி. ஏவமேவ அயம் பிராணவாயு. இந்த பிராணவாயு எந்த ஸ்தானத்தில் இருக்கு, அஸ்வ வெளிவர்காதி ஸ்தானத்தில் இருக்கு. அஸ்வம் மாதிரி இந்த பிராணவாயு பரமேஸ்வர பிரேரணா பரமேஸ்வரேன அஸ்மின் சரீரே நியுக்தா. நம்மளுடைய பிரேரணை இல்லாமல பரமேஸ்வர பிரேரணையினால அஸ்மின் சரீரே நியுக்தா. சத்ய அகதிவா ஜீவ பிரயத்னே, ஜீவனுடைய பிரயத்னம் இருந்தாலும் இல்லாத இருந்தாலும் விவகாரம் நிர்வாகயதி. அந்த மாதிரி ஜீவன் முக்தனுடைய விவகாரத்தை கிரகிக்கிறோம். ஆகுவதேதி ஸ்மரியதே தேகம் வினஸ்வரம் அவஸ்திதம் உச்சிதம் வா சித்தோ நபஸ்யதி யதோத்யகம் அத்யகமஸ்வரூபம். தேகம் வினஸ்வரத் அவஸ்திதம் உச்சிதம் வா வினஸ்வரத் அவஸ்திதம். வினஸ்வரத் அவஸ்திதம்னா அடுத்த கணத்துல அழிய போறது, அந்த மாதிரி இருந்தாலும் கவனிக்கிறது இல்லை. உச்சிதம் வா வேற ஏதோ பண்றதுக்கு ஒரு சேஷ்டையோட இருக்கிறதா இருந்தாலும் சரி, சீக்கிரம் பற்றி கவனிக்கிறது கிடையாது. எதா என்னன்னா அத்யகம ஸ்வரூபம், ஸ்வரூபத்தை தெரிஞ்சு போச்சதுனால. அப்ப என்னுடைய ஸ்வரூபம் இல்லை, ஸ்வரூபம் இல்லையே தெரிஞ்சு போச்சுன்னா ஏதோ வரட்டும் எனக்கு என்ன இந்த மாதிரி வந்துருக்கு. அத்யகம ஸ்வரூபம் தெய்வாதுபேதம் அத தெய்வவசாத் அபேதம் சொல்லுவோம். இது எப்படி வந்து சேருங்க, தெய்வால்னா அதிர்ஷ்டவசாத் அர்த்தம். ஏதோ புண்ணிய காலத்தினால வந்து சேருது. இப்ப எதுக்கு போறது,
இந்த தேகத்தினால அடைய வேண்டிய புண்ணிய பாபங்கள் முடிஞ்சு போச்சு. அதனால போறது தெய்வா உபேதம் அத தெய்வவசாத் அபேதம் விட்டு போறது. வாசோ யதா பரிகிருதம் மதிரா மதாந்தம் வாசக வாசன வஸ்திரம் வாசகன வஸ்திரம் வாசக வாசி வாசாந்தி யதா பரிகிருதம். ஆனா தூக்கி போடுறது கிடையாது. தெரியாது இருந்தாலும் அவனுக்கு ஒண்ணும் இல்லை, போயிட்டாலும் அவனுக்கு இல்லை. நானா கட்டி நிறுத்துறது கிடையாது. அதாவது போகுதா போட்டோம், அதாவது வச்சுதான் வச்சுக்கோங்க. வாசோ இதோட நல்ல உதாரணம் கிடைக்காது. வாசோ எல்லாம் பரிகிருதம் சரி இருக்கட்டும். பரிகிருதம்னா இருந்தா நல்லா இருக்கும் தோணுது. சுத்தின்னு இருக்கிறது அர்த்தம். பரிகிருதம்னா சுத்தி சுத்துறதும் அர்த்தம். பரிகிருதம்னா விடுறதும் அர்த்தம். மதிரா மதாந்தா இது வசிஷ்டோபியாக சார்த்தபோதிதா சந்தா பூர்வாச்சார கிரமாகதம் வசிஷ்டோபியாக பார்ஷப்ரபோதிதா சந்தா பூர்வாச்சார கிரமாகதம் ஆச்சாரம் ஆச்சரந்தியேவ சுப்த புத்தவத் அக்ஷதாக பார்ஷப்ரபோதிதா சந்தா பூர்வாச்சார கிரமாகதம் ஆச்சாரம் ஆச்சரந்தியேவ. மற்றவா ஏதாவது பிரேரணை கொடுக்கிறதா இருந்தால் அந்த வரைக்கும் எந்த மாதிரி நடந்திருக்கோ அதை அப்படியே பண்ணிட்டு இருப்பா. இது கொஞ்சம் சொல்லுமோ சொன்னா சொல்லிடுவா. யாரும் சொல்லுமோ சொல்றீங்கன்னா ஒன்றும் சொல்லாம இருக்கா. அப்படி இருக்கும் இல்லையா? பார்த்த பிரேரிக்காக இன்னொருத்தர் ஏதாவது சொல்லி கொடுப்படி அவைகள் பண்றதா இருந்தால் பார்த்த போதிதா சந்தா பூர்வாச்சார கிரமாகதம் இந்த வரைக்கும் எப்படி இருந்திருக்காரோ அப்படியே இருந்திருப்பார். ஆதாரம் ஆதாரம் செய்வார். சுத்த புத்தவத் அக்ஷதா சுத்தோ ந பட்சியத்தி ஆச்சாரம் ஆச்சரந்தி இத்துமையோ பரஸ்பர. அதுக்கு அர்த்தம் கொடுக்குறது இல்லையா? சுத்த புத்தவத் அக்ஷதா அக்ஷதாக ஆச்சரந்தி சுத்த புத்தவது அப்படின்னா சுத்தனா இருந்திருக்கா. யாரோ ஒருத்தர் எழுதி விட்டு இப்படி பண்ணும்போது பண்றா அந்த மாதிரி. இல்லைன்னா அப்படியே சுத்தனா இருந்திருக்கா. சாதாரணமா நம்மளுடைய விஷயத்தை சொல்றது தூங்கிட்டு இருப்பா, வேலை இல்லைன்னா தூங்கிட்டு இருப்பா. ஏதோ ஒரு வேலை இருந்து நின்று சொல்றாங்கன்னா வேலை பண்ணுவான். அந்த மாதிரி இவர் சுத்தம் இல்லை, ஆத்மஸ்வரூபத்துல மந்தரா இருப்பார். ஏதாவது வேலை பண்ற மாதிரி வந்தால் இன்னொருத்தர் அதிர்ச்சிக்கிறதா முன்னாடி எந்த மாதிரி ஆச்சாரத்துல இருந்திருக்காரோ அந்த மாதிரி பண்ணுவார். சுத்த புத்தவத சுத்தகா ததோ புத்தா எந்த மாதிரி இருப்பானோ அந்த மாதிரி முக்தியிலிருந்து வெளியே வந்தவர் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி. அக்ஷதா அக்ஷதி ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி முன்னாடி எப்படி இருந்திருக்காரோ அந்த மாதிரி பண்றதுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. என்ன பண்ணாம இருக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை, பண்ணதுக்கும் ஒன்றும் இல்லை. அதுதான் அக்ஷதா குருவந்தியவா சித்தோ நபச்சதி ஆதாரம் ஆதரந்தி சித்தோ நபச்சதி ஆதாரம் ஆதரந்தி எட்டுமையோ பரஸ்பர விரோதம். நபச்சந்தின்னு சொல்றார், ஆச்சாரம் ஆச்சரந்தின்னு சொல்றார். அது எப்படி விசிராந்தி தாரதமியன விவஸ்தோபகத்தே அந்த விசிராந்தியோட தாரதமியத்தை வச்சிருந்து ரெண்டும் எடுத்துக்க முடியும். எப்படின்னா ததேவ தாரதமியம் அபிப்பிரேத்திய ஸ்ரூயதே ஆத்மஸ்ரீடா ஆத்மரதி கிரியாவான் ஏக பிரம்மவிதாம் வரிஷ்டா இது. ஆத்மஸ்ரீடா ஆத்மரதி இந்த பகுதியில் இருக்கு, கிரியாவான் ஏக பிரம்மவிதாம் வரிஷ்டா இந்த பகுதியில் இருக்கு. இதுல வருது இல்லையா? யுத்த கிருஷ்ண கர்ம கிருத ஆத்மஸ்ரீடா ஆத்மரதி லோக சங்கிரகார்த்தம் சொல்ற வார்த்தைக்கு நம்ம அர்த்தம் கொடுக்கலாம். லோக சங்கிரகார்த்தம் என்கிற வார்த்தைக்கு என்ன எப்படி அர்த்தம் சொல்லணும்னா, லோக சங்கிரக கர்த்தவியா அப்படி ஒரு இச்சை வந்து எனக்கு மோட்சம் வந்திருக்குன்னா கூட நிறைய பேர் இருக்காரு, அவளுக்கு எல்லாம் மோட்சம் வரணுமே அதுக்காக ஏதாவது பண்ணணுமே என்கிற ஒரு எண்ணத்தினால பண்றதா இருந்தா தத்துவத்து கிடையாது. அப்படி இல்லை, அப்படி தப்பா பண்ணிக்க வேண்டாம். மோட்சம் என்கிறது இண்டிவிஜுவல், தெரியுமா? இண்டிவிஜுவல் என்ன அர்த்தம்? எனக்கு மோட்சம் மற்றவர்களுக்கு கிடையாது, அப்படி ஒரு மோட்சம் இல்லை. நான் முக்தனா இருக்கேன், உங்களுக்கு நடுவுல நான் முக்தன், நீங்க முக்தால் இல்லை, அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்கு அர்த்தமே இல்லை.
ஏன்னா நான் முக்தன்ங்கிறது நான் முக்தன் நீங்க முக்தாள் இல்லை சொன்னால் இது இந்த வார்த்தைக்கு உண்மையா அர்த்தம் சொல்ல முடியுமா? நான் இப்படி நினைக்கிறதா இருந்தால் முக்தன் கிடையாதுன்னு அர்த்தம். நான் முக்தன் நீங்கள் முக்தாள் கிடையாது. ஆனா நீங்கள் வேற, நான் நீங்களும் வேதம் வந்துருக்கு இல்லையா? அவ எப்படி இருக்கலாம்? அந்த சொப்பனத்தில் பார்க்கிற மாதிரி இருக்கலாம். மற்றவாள் இல்ல, இன்னொரு ஜீவனுங்கிற கன்செப்டே போயிருக்கு. முக்தனுடைய திருஷ்டியில இன்னொரு ஜீவன் உண்மையா இருக்கிறது என்கிற கன்செப்டே போயிருக்கு. அப்படி கவனிக்கணும். அப்படி கிடையாது. அது அகம் முக்தா ஏதேன முக்தா அப்படி கிடையாது. அப்படி முடியாது. ஏதேன கிடையாது. இருக்கவே முடியாது. அந்த மாதிரி இருக்கலாம். அது எந்த ஸ்திதிங்கிறத யோசிக்க முடியாது. இருந்தா கூட சாஸ்திரியமா அந்த எண்ணம் வர முடியாது. அது ஒரு பிராத்திபாசிகமா இருக்கும். அவ்வளவுதான். அப்படி பார்க்கறது லோகசங்கிரக கர்த்தவியான்னா அது உண்மையான ஒரு இச்சையா இருந்தால் அந்த இச்சைக்கு விஷயம் என்ன வரும்? என்ன இச்சை? அது நான் முக்தனா இருக்கேன், இந்த லோகம் முக்தமா இல்லை, அதுக்காக ஏதாவது பண்ணணும். எதுக்கு பண்ணணும்? பண்ணலன்னா என்ன வரும்? ஏதாவது பண்ணணும்னா எனக்கு ஒரு பிரயோஜனத்தை வச்சுட்டு தானே பண்ணுங்க. இன்னொருத்தருக்கு பிரயோஜனம் இன்னொருத்தருக்கு ஒரு கன்செப்ட் வந்துருது இல்லையா? அப்படின்னு யோசிக்க வேண்டாம். அதுக்காக ஸ்ட்ரைட்டா சொன்னா அவருடைய பிரவர்த்தி அவருடைய இச்சையின் மூலமா வருதில்லை. முடிஞ்சு போச்சு. பிரவர்த்தி அவருடைய இச்சையின் மூலமாவே வருதில்லை. இப்படி இருக்கிறவங்க தான் உபதேசம் பண்ண முடியும் என்கிற திருஷ்டினால மற்றவருடைய திருஷ்டியை பார்க்காது. அவர் முக்தரா இருந்தாலும் அவர் முக்தர் அவருடைய திருஷ்டியில் நம்ம மற்றவா எல்லாருமே ஆதிவாசிகள் பத்தாவுடைய திருஷ்டியில் பார்க்கணும். நம்ம எங்க எப்படி பார்க்கணும்? ஒரு முக்தர் இருக்கிறதா இருந்தால் எப்படி பார்க்கணும்? நம்மளுடைய திருஷ்டியில் பத்த திருஷ்டியில் தான் இதெல்லாம் விவேகனம் பண்ண முடியும். முக்த திருஷ்டியில் விவேகனமே பண்ண முடியாது. அவருக்கு பிரவர்த்தி வர்றதுதான். பிரவர்த்தி வர்றது நம்மளுடைய எண்ணம் தான். நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா இப்ப விசாரம் பண்றது. நம்மளுடைய எண்ணம் எப்படி நம்ம எப்படி பாக்குறதுன்னு கேட்டா அவர் முக்தர் நம்மளால சொல்ல முடியும். நான் முக்தன் கிடையாது, அவர் தான் முக்தர். இந்த பேதம் எனக்கு இருக்கு. ஏன்னா நான் விவகாரத்தில் இருக்கிறதுனால அவர் தான் முக்தர், நான் முக்தன் கிடையாது. எனக்கு இன்னும் பேதம் பார்க்க முடியும். அவர் வேற என்னால பார்க்க முடியும். நான் முக்தனா இல்லாம முக்தன் இல்லை. அதனால நான் எப்படி பார்க்கணும்? எனக்காக அவர் ஏதாவது பண்றது அப்படி கிடையாது. ஏன்னா நான் இருக்கு, எனக்கு ஏதாவது பண்ணணும், உதவி செய்யணும்னு வச்சு அவர் பண்றது அந்த எண்ணமே வராது. அப்படி கூடாது. என்னுடைய திருஷ்டியில் நான் இருக்கேன், பிரபஞ்சம் இருக்க, அவர் முக்தாளா இருக்கார். சில பேர் ஜெகன்னியந்தாவா பரமேஸ்வரன் இருக்க, எனக்காவது ஏதாவது பண்றதுக்கு நிறைய பேர் இருக்க, எனக்கு அனுகூலமா பண்றதுக்கு பல பேர் இருக்கு. அவர் யாரும் எனக்கு நானே போய் பார்க்கணும். அப்படி இருக்கும்போது இவரை பார்த்திருக்கார், இவர் மூலமா எனக்கு ஏதாவது ஒரு இது கிடைக்கணும், பார்க்கணும். அப்ப பரமேஸ்வரன் எனக்காக ஏதாவது மோட்ச மார்க்கம் போறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு உபதேசம் கொடுக்கும் வகையா அவரே பண்ணட்டும் அப்படி என்னாலும் பிரார்த்திக்கலாம். ஏன்னா பரமேஸ்வரன் நியந்திரமா அவர் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அவர் சுயேட்சையா ஒன்றும் பண்ண முடியாது அவரால். ஏன்னா ஜீவ பேரவே பார்க்கறது கிடையாது. எனக்காக ஏதாவது பண்ணணும்னு அவருக்கு உண்மையா ஒரு ஸ்நேகம் என்ன வரணுமா இருந்தால் எப்படி இருக்கணும்? அப்படின்னா அவரை முக்தனா இருக்க முடியாது. அவர் என்ன அப்படி ஒரு என்னுடைய பக்தனாச்சே ஏதாவது உபதேசம் கொடுக்கணும், அவனை மேல கொண்டு வர்றதுக்கு ஏதாவது பண்ணணும், உண்மையான ஒரு இச்சை அவருக்கு உதிக்கிறதா இருந்தால் முக்தன் சொல்ல முடியாது. கீழே இறங்கிருக்கு. அது சகுணம். ஆனா முக்தன் சொல்ல முடியாது. அவரை நல்ல குணம் அதை முக்தன் சொல்ல முடியாது. இதுக்காக சொல்லி சொல்றேன், முக்தன் என்கிற கன்செப்ட் வச்சு நீங்க அந்த மாதிரி மேகத்துக்கும் லோக உபயோகத்துக்கும் ஒன்றும் போகவே கூடாது. அது ஒரு வெறுவிராசமா இருக்கணும். முக்தன் என்கிற கன்செப்ட் அப்படி. அப்ப அவருடைய இச்சையினால ஏதாவது பண்ணணும் என்கிறது நம்மளுடைய விருப்பமே இருக்கக்கூடாது. எனக்கு உபயோகப்படும் மாதிரி அவர் ஏதாவது ஒரு உபதேசம் கொடுக்கும்படியா பரமேஸ்வரன் அவருடைய கேட்டு அப்படி வர்றதுக்கு பரமேஸ்வரனை பிரார்த்திக்கணும். ஏன்னா என்னுடைய திருஷ்டியில் பரமேஸ்வரன் இருக்கு, நான் பரமேஸ்வரன் இல்லை, ஜெகத்து வேற இருக்கு, அது கஷ்டங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு. இருக்கிறதுனால எனக்கு ஏதாவது ஒரு கொடுக்கறதுக்கு பரமேஸ்வரனை பிரார்த்திச்சு பரமேஸ்வரன் மூலமா அவருக்கு மூலமா ஏதாவது கிடைக்கணும். அப்படி நான் என்ன அதை பிரார்த்திக்க முடியும்?
இதனால அப்ப லோக சங்கிரகார்த்தம் சம்பஷ்யன் கர்த்தமருகதின்னு அர்த்தம் கேட்டா, முக்தனுடைய எல்லா கேட்டையும் லோக சங்கிரகத்துக்கு தான் வரும். அது அதனுடைய ரிசல்ட். நான் அது நினைச்சு பண்றதாக இருந்தால்தான் உபயோகப்படும், அப்படி கிடையாது இல்லையா? இப்போ ஜீவன் முக்தன் நினைக்கிறது கிடையாது. இதனால ஒரு லோக சங்கிரகம் வரைக்கும் அப்படி நினைச்சு நாளைக்கு எழுந்து அப்புறம் லோக சங்கிரகத்துக்கு ஏதாவது பண்ணணும் அப்படி நினைச்சிட்டு பண்ணாதான் லோக சங்கிரகத்துக்கு உபயோகப்படுமா? அப்படி இல்லை. அவருடைய எந்த ஒரு உபதேசமும் எந்த ஒரு கேட்டையும் பகவத் பிரேரிதமா நடக்கிறது இல்லையா? பகவத் பிரேரிதமா அவருடைய எந்த ஒரு கேட்க நடக்கிறதோ, எந்த ஒரு உபதேசம் நடக்கிறதோ, எந்த ஒரு சங்கல்பம் அவருக்கு வருதோ, அது எல்லாமே லோக சங்கிரகத்துக்காக தான் உபயோகப்படும் அர்த்தம். அப்படி அர்த்தம். இப்படி முக்த விஷயம் நம்மளுடைய விஷயம் எப்படின்னா, நமக்கு இது சாதாரணமா கூட இந்த ஒரு ஆங்கிள் பார்க்கலாம். சில விஷயங்கள் நமக்கு அந்த விஷயத்துல ஏற்பட்டு நமக்கு உபயோகம் இண்டிவிஜுவலா உபயோகம் கிடையாது. இருந்தாலும் மற்றவர்களுக்கு உபயோகம் இருக்குன்னா அதாவது பார்த்துட்டு பண்ணணும். லௌகிக உபதேசம் லோக சங்கிரகமேவாதி சம்பஷ்யன் கர்த்தம் அருகதி என்கிறது நமக்காக அந்த உபதேசத்தை புரிஞ்சுக்கலாம். அப்படி புரியுறதா இருந்தா இப்படி புரிஞ்சுக்கலாம். எனக்கு விசேஷமா அந்த விஷயத்துல ஒன்றும் கிடைக்கிறதுக்காக ஒன்றும் இல்லாட்டா கூட அது எனக்கு தர்மமா இருந்தால், அது இன்னொருத்தருக்கு உபயோகப்படுறதா இருந்தா கூட பண்றதுக்கு ஒன்றும் தப்பு இல்லை, பண்ணணும் எங்களுக்கு உபதேசம். தர்ம புத்தியா பண்ணணும்னு சொல்றது இல்லையா? அது நமக்கு உபதேசமா இருக்கிறதுதான். ஜீவன் முக்தனுடைய ஸ்திதி சொல்றதா இருந்தா ஜீவன் முக்தனுடைய பிரவൃத்தி எல்லாமே லோக சங்கிரகத்துக்காக தான் வரும். அது ஒரு ஸ்திதி, வசுஸ்திதியை சொல்றது. அவ்வளவுதான். ஜீவன் முக்தனுக்காக தனியா ஒரு விதி கிடையாது. ஜீவன் முக்தன் ஆயிருக்கா, சரி இனிமே நீங்க லோக சங்கிரகத்துக்காக ஏதாவது பண்ணுவோம், அப்படி இல்லை. அப்படி இருக்குமா? அப்படி இல்லையே. ஒரு தடவை ஆத்ம சாட்சா்காரம் வந்துருச்சுன்னா அப்புறம் ஜீவன் முக்தம் தான். ஆத்ம சாட்சா்காரம் வந்துருச்சுனால் அப்புறம் சமாதி திசையில் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் ஜீவன் முக்தம் தான். அந்த சரீரம் நிற்கிற வரைக்கும் ஜீவன் முக்தம் தான். பெரியவாள்லாம் இருந்திருக்கா, ப்ரூவ் பண்ண முடியாது. கவனிக்கணும், ப்ரூவ் பண்றது தேவையில்லை. தேவையில்லை, அவ்வளவுதான். அதுக்கு போகக்கூடாது. ப்ரூவ் பண்றது தேவையில்லை. நியூஸ் பேப்பர்ல இருக்கு, கேரளாவில் ஒரு போட்டி, ஒரு இது யாரோ சில பேர் இருக்கா படிச்சிருக்க பேப்பர்ல. என்ன விஷயம்னா, கிருஷ்ணன் ஒருத்தர் இருந்திருக்காரா இல்லையா? கிருஷ்ண பரமாத்மா சரித்திரம் படிக்கிறது இல்லையா? அது ஹிஸ்டரியா கற்பனையா? திருச்சூர்ல நடக்க போறது, நாளைக்கு நடக்க போறது. அதெல்லாம் அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தது கிடையாது சொல்றதா இருந்தா அதுக்கு என்ன யுக்தி? தெரியல. இருந்திருக்கா சொல்றதுக்கு என்ன யுக்தி? ரெண்டு பக்கத்துக்கும் இல்லை. அப்படி ஒருத்தர் இருந்திருக்கா ப்ரூவ் பண்றது எப்படி? இப்போ அன்னைக்கு சரித்திரமே அந்த ஹிஸ்டரியே அந்த காலகட்டத்துல போகாது. ஹிஸ்டரி எப்போ ஆரம்பிச்சிருக்கு? இந்த கிரைஸ்ட் ஆரம்பிச்சிடும், அப்புறமா ஹிஸ்டரியா தான் இருக்கு. இப்போ நீங்க என்ன யோசிக்க போறது? இப்ப பாகவதம், மகாபாரதம் இந்த மாதிரி கிரந்தங்களை எடுத்துட்டு பாக்குறதா இருந்தா இருக்குதான் தெரியுது. அப்படின்னா இந்த உடம்போட இந்த உலகத்துல இந்த பூமியில ஜீவனம் பண்ணியிருக்காரா இல்லையா? கடவுள் இருக்கா இல்லையா விசாரம் இல்லை. அது இருக்கட்டும், ஏதோ ஒரு ஜெகனியம் தான் இருக்கு. ஆனா இந்த வாதம் விவாதம் எப்படின்னா, இந்த மாதிரி புராண கதைகள் எல்லாம் இருக்கு. அது கிருஷ்ணன் ராமன் இப்படி எல்லாம் வரவாள் எல்லாமே வால்மீகியுடையும் வியாசனுடையும் கற்பனை. மகாபாரதம் என்கிற இதிகாசம் பூர்ணமா அவருடைய ஒரு கவிபாவனை மட்டும்தான். அந்த மாதிரி யாரும் இருந்தது கிடையாது. இங்க ஜீவனம் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் நடத்தி அதெல்லாம் அப்படி ஒன்றும் கிடையாது. நம்மளே தர்மோபதேசம் பண்றதுக்காக வியாசர் எல்லாமே கற்பனை பண்ணியிருக்கா, அந்த மாதிரி வால்மீகியும் கல்பனை பண்ணியிருக்கா, இப்படி அபிப்பிராயம் இல்ல. ஆனா அவர் எழுதியிருக்காரு இல்லையா? அவர் எழுதியிருக்கிறது சரித்திரம் கிடையாது, அது அவருடைய கற்பனையை சொல்றது. பஞ்சதந்திர கதை இருக்கு இல்லையா? பஞ்சதந்திர கதை இருக்கும் இல்லையா? ஒரு பஞ்சதந்திர கதை இருக்கு. பஞ்சதந்திர கதையில யானை கேட்கறது, யானை குதிரையோடு கேட்கறது, கேள்வி கேட்கறது, அப்படி எல்லாம் வருது இல்லையா? சினிமாவுக்கு இப்படி எல்லாம் கதை வருது இல்லையா? அது என்ன அப்படி ஒரு சரித்திரமா இல்லையே? என்ன அது பாடம் சொல்றதுக்கு தானே வருது. அந்த மாதிரி
எடுத்துக்கணும், இன்னொரு பட்சம். அப்படி கிடையாது. இன்னொரு பட்சம், ஒரு காவியத்துக்காக கல்பனாம்சங்கள் நிறைய இருக்கும், இல்லே சொல்ல முடியாது. அந்த சர்வாம்சேன கல்பனம் சொல்றதுக்கு வராது. ஏன்னா ஒவ்வொரு தேசத்தையும் எடுத்து சொல்றது இல்லையா, தேசத்தையும் இடத்தையும் அது பார்த்தா கம்ப்ளீட் கல்பனம் தோன்றதா? அப்படி யாராவது ஒரு மனசு வருதா? அப்ப அந்த அப்படி எழுதும்பொழுது அது சரித்திரம் தான் ஜாஸ்தி இருக்கு. அதுல ஒரு புராணங்களும் இதிகாசங்களும் பார்த்தால் அதுல ஒரு 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 75% சரித்திரம் தான் இருக்கு, 25% இருக்கும் கதைக்காக கற்பனைகளும் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அது நம்ம எது கல்பனாம்சம் எது சரித்திராம்சம் என்கிறத இப்போ நம்மள இந்த காலத்தில் இருந்த நம்மளால அதை பிரிக்க முடியாது, தேவையில்லை. சரி, இந்திரன் இப்ப பாருங்க, அந்த ராமராவண யுத்தத்தை பார்த்து தேவாதிகள் எல்லாம் இந்திரா அப்படி புஷ்ப விருஷ்டி பண்றாங்க. என்ன புஷ்பம் வரும்? ஆகாசத்துல இருந்து புஷ்பம் வருமா? தேவா மேல இருக்கா, அது வருமா கீழே இல்லையா? ராவனுக்கு 10 தலை இருக்கா? இந்த மாதிரி விசாரம் தேவையில்லை. ஆத்மக்ரீடா ஆத்மரதி கிரியாவானேஷ பிரம்மவிதாம் வரிஷ்டா இது அத்த சத்வாரः பிரதீயந்தே. பிரம்மவித் பிரதமः, பிரம்மவித் வரோ द्वितीयः, பிரம்மவித் வரியாம்ச तृतीयः, பிரம்மவித் வரிஷ்டः चतुर्थः. பாருங்க, இருக்கிறார். பிரம்மவித், பிரம்மவித் வரஹ, பிரம்மவித் வரியான், பிரம்மவித் வரிஷ்டः. சம்ஸ்கிருதத்துல என்ன சொல்றீங்கன்னா பிரத்யேகம் நிறைய இருக்கு. அதுக்கு மேல சொல்றது இல்லையா? அந்த மாதிரி பிரதமஹா द्वितीयः எல்லாம் இருக்கு. ஏதே சப்தசு யோக பூமிஷு சதுர்த்தீம் யோக பூமி ஆரம்பிய கிரமேண பூமிகா சதுர்த்தயம் பிராப்தாக அவகந்தவியம். அப்படின்னா ஒரு ஸ்டேஜ் கவர் பண்ணி மேல வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மேல கிரமமா சொல்ல போற பூமயஸ்த வசிஷ்டேன விரிதா ஞான பூமி சுதேச்சாஸ்யா பிரதமா சமுதாகிருதா விசாரணா துதியாஸ்யா திருதியா அனுமானதா சத்வாவர்த்தி சதுர்த்தி ததோகம் சக்தி நாமிகா பதார்த்தாயினி சக்தி சப்தமீ துரியதா ஸ்மிருதா விதக்திம் மூடேவாஸ்மி பிரேக்ஷேகம் சாஸ்திர சஜ்ஜனைः வைராக்கிய சுபயோ இச்சா பிரதமா போச்சோச்சதே விதை. கிரமமா விவரணம் பண்ண போறார். ஆரம்பத்தில் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஞான பூமி சுதேச்சாஸ்யா. முதல் ஸ்டேஜ் ஞான பூமி சுதேச்சாஸ்யா பிரதமா சமுதாயதா. அதனுடைய ஸ்திரீ எப்படின்னு கேட்ட பாருங்க, விதக்திம் மூடேவாஸ்மி பிரேக்ஷேகம் சாஸ்திர சஜ்ஜனைः வைராக்கிய சுபயோ இச்சா பிரதமா போச்சதே புதை. முதல் ஸ்திதியிலாவது நிற்கணும். நம்மளே மாதிரி இருக்கிறதா இந்த முதல் ஸ்திதியிலாவது நிற்கணும். முதல் ஸ்திதி என்ன? விதக்திம் மூடேவாஸ்மி. ஒரு முட்டாளா இருந்திருக்கணும். விதக்திம் மூடேவாஸ்மி. இந்த வரைக்கும் ஒரு மூடனா இருந்திருக்கணும். ஏதாவது கொஞ்சம் வித்வான்களை கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டதா? அப்படி விதக்திம் மூடேவாஸ்மி பிரேக்ஷேகம். நானும் ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். பிரேக்ஷேகம் சாஸ்திர சஜ்ஜனை. சாஸ்திரத்திலிருந்தும் சஜ்ஜனங்களை கேட்டுட்டோம், ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். வைராக்கிய சுபயோ இச்சா. எப்படியாவது கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு வைராக்கியத்தை அடையணும். சுகம் நல்லது நடக்கணும். சுபயோ இச்சா பிரதமா போச்சதே உதவி. இது பிரதமம். சாஸ்திர அடுத்தது சாஸ்திர சஜ்ஜன சம்பர்க்க வைராக்கியாபியாச பூர்வகம் சத்விகார பிரவர்த்தியா பிரோச்சதே கா விசாரணா. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அந்த வழியில் பிரவர்த்திக்கிறது. முதல் அந்த மாதிரி ஒரு எண்ணம் மனசுல வருது, அதுக்கப்புறம் அது பிரவர்த்திக்கிறது. சாஸ்திர சஜ்ஜன சம்பர்க்கையில் வைராக்கிய அபியாச பூர்வகம். சாஸ்திர சம்பர்க்கம் பண்றது, சஜ்ஜன சம்பர்க்கம் பண்றது, வைராக்கியத்தை அபியாசம் பண்றது. எந்த அளவுக்கு விஷயத்துல ராகம் இருக்கோ அது கொஞ்சம் கொஞ்சம் குறைக்கிறது. இந்த விஷயம் எனக்கு தேவையா, அது கிடைக்கலன்னா என்ன வரப்போறது, இப்படி அப்பப்போ யோசிச்சு கொஞ்சமாவது அது இல்லாம இருக்கிறதுனா தூக்கி போடணும்னு சொல்லல, ஆபத்து இல்லாம இருக்கிறது. அது இல்லாம அது எப்படி எப்ப போதிக்கணும்?
கரண்ட் போயிடுச்சோ ஏசி ஒர்க் பண்றது இல்லை, அப்போ ஒரு விகாரம் வருது இல்லையா? அந்த தபசு நான் எடுத்துக்கோங்க. அந்த உஷ்ணம் சரீரத்துக்கு வரும்போது தபசு எப்படி பண்ற? பஞ்சாக்னி மத்தியத்தில் தபசு பண்றது இல்லையா? பஞ்சாக்னி மத்தியத்தில் நிற்கும்போது தபசு பண்றது இல்லையா? அந்த வெயில், அந்த அளவுக்கு வெயில் நடக்கும் பொழுது ஒரு தப்போ திருஷ்டியை பாருங்க, அந்த கவலை போயிடும். அனுபவத்துக்காக சொல்றேன், அந்த கவலையே போயிடும். ஒரு தபசுல நான் இருக்கேன்னு நினைச்சு பாருங்க. ஐயோ இப்படி வெயிலா இருக்கு, எப்படி வெயிலா இருக்குன்னு நினைக்கிற என்ன விட்டு பஞ்சாக்னி மத்தியத்துல தபசு பண்றது நினைக்க முடியாது. அப்படி பண்றதா இருந்தால் என்ன சொல்லுவாங்க? அப்போ அதுக்காக நமக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்கு. இதுதான் ஒரு இடம். அந்த அந்த அப்துஷ்ணம் ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த அப்துஷ்ணத்தை நான் ஒரு தபசுக்காக உபயோகப்படுத்துறேன். அந்த ஒரு தப்போ திருஷ்டி, அந்த திருஷ்டி தான் வரணும். அந்த திருஷ்டி எந்த கிணத்துல வருதோ அந்த துக்கம் போயிடும், அந்த கவலை போயிடும். இது பிராக்டிஸ்னா பிராக்டிஸ் தான். இது புத்தகம் படிச்சு அது அந்த இடம் வரும்போதுதான் அது ஞாபகம் வரும், என்ன உபயோகம் கிடையாது. ஒரு தடவை ஒரு இடத்துல பாட்டியாரத்துக்கு போனோம். அங்க வர்றதுக்கு நம்மளுடைய ஆர்கே மாமா இருக்காரு இல்லையா சார், அவரு தனியா வந்திருக்காரு. அவருக்கு வரும்போது ரொம்ப கஷ்டம் வந்திருக்கு. ட்ரெயினிலிருந்து இறங்கும் போது இறங்க முடியல. அங்கே யாரோ பிளாட்ஃபார்ம் அங்கே டோர் பக்கத்துல இருந்திருக்கார். அவர் எழுந்தா தானே வெளியே போக முடியும். இவரு வேற அவருக்கு கஷ்டம் இருக்கு, தெரியும் இல்லையா? இறங்கவே முடியல. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஷன்ல ஏதோ வந்திருக்கும், வேற எங்கேயோ போய் இறங்கி கஷ்டப்பட்டு, அவருக்கு கையில போன் கிடையாது, தெரிய முடியாது, போன் கிடையாது, ஏதாவது கான்டாக்ட் பண்றது கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ வந்து சேர்ந்திருக்காரு. வந்த அவர் என்ன சொல்றாரு, அந்த வார்த்தையை கவனிக்கணும். அவர் ஜோக்கா சொல்லுவார், இந்த சம்சாரத்துல கஷ்டங்கள் நம்ம நினைக்காத வருது இல்லையா? அப்படி வர்றதுக்கு இப்ப எனக்கு வந்து அனுபவம் இருக்கு. அது ரொம்ப ரமணீயமான உதாரணம். அந்த வார்த்தை கவனிக்க, ரமணீயமான உதாரணம். எவ்வளவு ரமணீயமா இருக்கு என்னுடைய அனுபவம், ரமணீயமான உதாரணம். அவருடைய அனுபவத்தை எல்லாமே அந்த ஃபார்மேட்ல கொண்டு வருவார் இல்லையா? அந்த மாதிரி நமக்கு ஒரு கஷ்டம், அது அது பேசி சிரிக்கிறதுக்கு அவர் உபயோகப்படுத்துறார். அவருக்கு வந்த கஷ்டங்கள் அது நமக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி அது சிரிக்கிறதுக்கு அவர் உபயோகப்படுத்துவார். அவர் எல்லாமே அதுக்கு உபயோகப்படுத்துவார் இல்லையா? இந்த அளவுக்கு ரமணீயமான உதாரணம் கிடைக்கல. அந்த மாதிரி இப்படி எல்லாம் சம்சாரத்துல கஷ்டங்கள் இருக்குங்கிறது நமக்கு ரமணீயமா அதை வைக்கிறதுக்கு உபயோகப்படுத்த முடியும்னா அப்படி சொல்றேன். அந்த மாதிரி கவனிக்கணும், அந்த ஃபார்மேட்ல கொண்டு வரணும். இல்லைன்னா எல்லாமே கவலைதான். சாஸ்திர சஜ்ஜன சம்பர்க்க வைராகிய அபியாச பூர்வகம் தத் விகார பிரவர்த்தனையா புரோச்சதே சா விகாரணா. விகாரணங்கிறது இரண்டாவது லெவல். விகாரணா சுகேச்சாபியாம் இல்ல, விகாரணா சுகேச்சாபியாம், விகாரணா சுகேச்சாபியாம் இந்திரியார்த்தேஷு அசக்ததா எத்திர சா பனுதாமேதி புரோச்சதே பனுமானதா. விஷயாசக்தி எவ்வளவு குறைஞ்சு வருதோ அதுக்கு பனுமானதான வேற. பூமிகா திருதயாபியாசா சித்தே அர்த்தநிரதேர் வசா தத்வாத்மனி ஸ்திதி சுத்தே தத்வாபத்திருதாகிருதா. நாலாவது ஸ்திதி. இந்த 3 ஸ்திதிகளும் தாண்டி அப்புறம் பூமிகா திருதயாபியாசா, பூமிகா திருதயத்தில் அபியாசம் வந்திருக்குனால், ஒரு பழக்கம் வந்திருக்குனால், அர்த்தநிரதேர் வசா விஷயங்களில் வைராக்கியம் வரும்பொழுது தத்வாத்மனி ஸ்திதி, சுத்தாத்மாவில் கொஞ்சமாவது மனசு நிற்கிற மாதிரி ஸ்திதி தத்வாபத்திருதாகிருதா. தசா சதுர்த்தயாபியாசா அசம்சர்க கலாசயா ரூಢ தத்துவ சமத்காரா ரோக்த அசம்சக்தி நாமிகா. அசம்சக்திங்கிற பேர்ல வச்சிருக்க தசா சதுர்த்தயாபியாசா அசம்சர்க கலாசயா ரூಢ தத்துவ சமத்காரா. அந்த விசேஷமான உள்ள அந்த தத்துவத்தின் ரூಢமா இருக்கு, பிரயத்னம் இல்லாமலே அப்படி இருக்கிறதா இருந்தால் அதுக்கு அனாமிகான பேர். பூமிகா பஞ்சகாபியாசா ஸ்வாத்மாராமதயா விஷம் ஆபியந்தராணாம் வாக்கியானாம் பதார்த்தானாம் அபாசனா பரப்பிரயுக்தேன இல்ல, இது ஒரு பக்கம் இருக்கு, பரப்பிரயுக்தேன சிரம் இருக்கா, பரப்பிரயுக்தேன சிரம் பிரயத்னேன அவபோதனம்.
பரப்பிரயுக்தேன திரம் பிரயத்னேன அவபோதனம் பதார்த்தாபாவினி நாம ஷஷ்டி பவதி பூமிகா. அஞ்சாவது பூமிகள் எப்படி இருக்க? பூமிகா பஞ்சகாபியாசா சுவாத்மாராமதையா விஷம் ஆபியந்தராணாம் பாஷ்யானாம் பதார்த்தானாம் அபாவனா. வெளியிலும் உள்ளுக்குள்ளேயும் எண்ணங்கள் வராமல் இருக்கிறது. பாஷ்யானாம் பதார்த்தானாம் ஆபியந்தராணாம் பதார்த்தானாம் அனவபாசனம், பிரகாசிக்காம இருக்கிறது. அனவபாசனா பரப்பிரயுக்தேன திரம் பிரயத்னேன அவபோதனம் பதார்த்தாபாவினி நாம சக்தி பவதி பூமிகா. ஆறாவது பூமிகள் இப்படி வருது. உள்ளுக்குள்ளேயும் வெளியிலும் பதார்த்தங்கள் ஒன்றும் தெரியாம அப்படி இருக்கும்பொழுது அந்த ஸ்திதியிலே நின்று இருக்கிறது. அதுல இருந்து வெளியில் வரணும்னா இன்னொருத்தரை எழுப்பணும். அந்த மாதிரி இருந்தால் ஆறாவது பூமிகளை தெரிவிக்கணும். அப்புறம் பூமிகா சட்க திராபியாசா இப்படி வராது. பூமிகா சட்க பூமி சட்கான்னு இருக்கான். இது நான் விற்பனை பூமி சட்க திராபியாசா வேதஸ்ய அனுபலம்பனா ஸ்வபாவைகனிஷ்டத்துவம் சாத்மேயா துரியதாஸ்திதி. 7 வந்திருக்கு. பூமி சட்க திராபியாசா வேதஸ்ய அனுபலம்பனா, வேதமே தெரியவில்லை. வேதஸ்ய அனுபலம்பனா ஸ்வபாவைகனிஷ்டத்துவம், சுபாவத்துலதான் ஆத்மஸ்வரூபத்துலதான் நிற்கிறதா இருந்தால் துரியாஸ்திதி. துரிய ஸ்திதி வரைக்கும் வந்திருக்கு. எங்க ஆரம்பிச்ச? ஏதாவது கொஞ்சம் கிரகிக்கணும் என்கிற ஒரு இச்சை வரத ஆரம்பிச்சு, ஆசைப்படுறத ஆரம்பிச்சு இந்த வரைக்கும் வந்தது. அத்த பூமிகா கிருதயம் பிரம்ம வித்யாயாக சாதனமேவ நடு வித்யா கோதௌ அந்தர்பவதி. முதல் 3 ஸ்டேஜ் இருக்க, அது 3 வித்தியை சொல்ல முடியாது. ஏதாவது இச்சை இருக்க, யாராவது அப்பப்ப பார்த்து கொஞ்சம் கேட்கறது, அதுக்கு ஒன்றும் பிரம்ம வித்யான்னு பேர் கிடையாது. பூமிகா கிருதயம் பிரம்ம வித்யாயாக சாதனமேவா. முதல் 3 ஸ்டேஜ்ல இருக்குன்னா நாம் பிரம்ம வித்தியில் இருக்கேன்னு சொல்லக்கூடாது, பிரம்ம வித்தியோட உபாயத்தில் இருக்கேன்னு சொல்லலாம். 4வது ஸ்டேஜுக்கு வந்துருக்கோம்னா 4வது ஸ்டேஜ் என்ன இருக்கு? ஞான பூமி சுதேச்சாசியா பிரதமா சமுதாகிருதா விசாரணா திதியாசியா திருதியா அனுமானதா தத்வாபக்தி சதுர்த்தி வருங்க. தத்வாபக்தி அங்கே வரணும். ஞானம் வரணும் என்கிற இச்சை, அதுக்கப்புறம் விசாரம் பண்றது, அதுக்கப்புறம் விஷயத்துல இச்சை கொஞ்சம் குறைஞ்சு வருது. இது 3 இச்சை குறையிறது. அதோட நாம் பிரம்ம வித்தியில இருக்கேன்னு சொல்லக்கூடாது. இச்சை குறையிறது, விசாரங்கள் பண்றது, அது அப்போ உபாயத்தில் இருக்கேன்னு சொல்லலாம். உபாயத்துக்கு வந்துருக்கு. பிரம்ம வித்யா மார்க்கத்தில் இருக்கேன்னு சொல்லக்கூடாது. அந்த சத்தம் நிக்கிறதா இருந்தால் ஆத்மஸ்வரூபத்துல கொஞ்சமாவது நிற்க முடியும்னா பிரம்ம வித்தியக்கு வந்திருக்கு. மற்ற பூமிகா கிருதயம் பிரம்ம வித்யாயாக சாதனமேவா நது வித்யா கோட்டௌ அந்தர்பவதி. வித்யா கோட்டினா வித்யா, அந்த வித்தியிலேக்கு பிரவேசிக்கும் சொல்ல முடியாது. பூமி திரையே வேத சத்தியத்துவ புத்தியர் அனிவர்த்திதத்வா. பார்க்கறதெல்லாம் வாஸ்தவம் என்கிற புத்தி போகல. அது வாஸ்தவம் இல்லை வாஸ்தவம் சொல்றதுனால இல்லை. வாஸ்தவம் எனக்கு புத்தி இருக்கா இல்லையான்னு எப்படி பார்க்கணும் கேட்டால், ஏதாவது நடக்கும் பொழுது மனசுக்கு கஷ்டம் ஏற்படுறது இல்லையா, அதனால தெரிஞ்சுக்கணும். வாஸ்தவம் நான் புத்தி வச்சுட்டு இருக்கேன், மனசுக்கு கஷ்டம் ஏற்படுறதோ இல்லையா. மனசுக்கு கஷ்டம் ஏற்படுறது, கோபம் வருது, சந்தோஷம் வருது, ரெண்டும். அதுவும் நம்மளை பற்றி யாராவது நல்ல வார்த்தை சொல்றதா இருந்தா சந்தோஷம் வருது, கெட்ட வார்த்தை சொல்றதா இருந்தா துக்கம் வருது. இதெல்லாம் வந்துட்டு இருக்குன்னா நம்மளால தெரிஞ்சுக்கணும் என்ன, பிரம்ம வித்தியக்கு வரல, பிரம்ம வித்தியோட உபாயத்துல இருக்கு. உபாயத்தில் இருக்குன்னு சொல்லலாம், தைரியமாவும் சொல்லலாம். விகாரங்கள் எல்லாம் பண்றதா இருந்தா உபாயத்தில் இருக்கு சொல்லலாம். அது சுயமா பரீட்சிக்கணும். முன்னாடி இருந்த அளவுக்கு கஷ்டம் இருக்காது, அதுவும் ஒரு டெவலப்மெண்ட் தான். முன்னாடி அந்த அளவுக்கு கஷ்டம் இருந்தது, 1 மாசம் அந்த கஷ்டம் தான். அப்படி இல்லை. பல பேர் அப்படி பேசுவான், அது லோக சுபாவம், இப்படி வரலாம் இல்லையா. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் குறையறது இல்லையா. குறையறதா இருந்தால் அனுமானத்தான்னு சொல்லலாம். குறையறதா இருந்தால் பிரம்ம வித்தியில் இருக்கேன்னு சொல்ல முடியாது. வரவே கூடாது. துக்கம் என்கிறது வரவே கூடாது, சந்தோஷமும் வரக்கூடாது. சந்தோஷம்னா விஷயத்திலிருந்து சந்தோஷம் வரக்கூடாது. இன்னொருத்தர் பிரைஸ் பண்றதுனால சந்தோஷம் வரக்கூடாது. பிரைஸ் பண்றது ஒரு ஸ்டைல், அவ்வளவுதான். அதனால ஒன்றும் கிடையாது. ஒரு புரஸ்காரம் கிடைக்கிறது, பிரைஸ் வருது, அது பண்றது இது பண்றது திட்டுறது இப்படிலாம் இருக்கு இல்லையா. அதனால மகாஹிருதய அக்ஷோபியா, யாருடைய விசேஷனம் பாஷ்யத்துல நதிதே இருக்கு. மகாஹிருதய அக்ஷோபியா அப்படி இருந்துருந்தோம்னா உடனே
இப்போ 4வது ஸ்டேஜ் தான். அவ்வளவுதான், விகாரங்கள் வருது இல்லைன்னா உடனே பிரம்ம வித்யாவான்னு சொல்லக்கூடாது. அவ்வளவுதான் 4வது ஸ்டேஜுக்கு வந்துருக்கு. இப்பவும் வேறு தரிசனம் இருக்கு, எண்ணங்கள் தெரியுது, அது தெரியுதுன்னா விவேகம். விவேகம் அவ்வளவு திடமா இருந்தா கூட ஒரு வைராக்கியம் மாதிரி தோணும். அது விவேகம் அவ்வளவு திடமா இருந்தாலும் பூமித்ரயே வேத சத்தியத்துவ புத்தேர் அனிவர்த்திதத்வா அத்தः ஏதத் ஜாகரணம் இது வியபதிஷ்யதே. இது மூலம் ஜாகரணம் பேர் வச்சிருக்கு. முதல் 3 அவற்றையும் சேர்த்து ஜாகரணம்னு பேர் வச்சிருக்கு. ஜாகிரத்தில் இருக்கேன். ஏன்னா விஷயங்களுடைய சுபாவத்தை அனுசரிச்சு எனக்கும் அப்பப்போ மனசுக்கு சுபாவங்கள் மாறி வருவதனால நான் ஜாகிரத்தில் இருக்கேன் சொல்லலாம். ஏதத் ஜாகரணம் இது வியபதிஷ்யதே தது உத்தம். பூமிகா கிருதயம் ஏதத் ராம ஜாகிரதி ஸ்திதம் யதாவத் வேதபுத்தியா இதம் ஜெகத் ஜாகிரதி திருஷ்யதே. இந்த ஒரு சென்ஸ் கீதையில எப்படி தெரியுது பாருங்க. யா நிஷா சர்வபூதானா ஜாகிரதி சன்யமி யஸ்யாம் ஜாகிரதி பூதானி கா நிஷா பட்சதோ முனே. அப்ப நம்மளெல்லாம் எந்த ஒரு ஜாகிரத்தில் இருக்காளோ அது அவருக்கு நிஷை சொல்றது இல்லையா. இதுதான் ஜாகிரதை. விஷயங்களை அனுசரித்து விவகாரம் பண்றது, அதுக்கு அனுசரிச்சு புத்திபூர்வமா சுகம் வருமா துக்கம் வருமா யோசிச்சு விவகாரம் பண்றதுனால ஜாகிரத்தில் இருக்கும் சொல்லலாம். சிஸ்டமேட்டிக்கா இருக்கு எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா பண்ண முடியும் இல்லையா. ஜாகிரதி பூமிகா கிருதயம் சேது கிராம ஜாகிரதி ஸ்திதம் யதாவத் வேதபுத்தியா இதம் ஜெகத் ஜாகிரதி திருஷ்யதே இது. अतः वेदांतवाक्या निर्विकल्पको ब्रह्मात्मैक्य साक्षात्कार चतुर्थी भूमिका फलरूपा सत्वापति. இது 4வது பூமிகையில சாட்சாத்காரம். இப்ப இவர் இந்த கிரந்தத்தினுடைய பூர்ணமா அந்த இந்த அர்த்தத்துல வருது. ஜீவன் முக்தின்னு சொல்றது இல்லையா. ஜீவன் முக்தி இந்த 4வது ஸ்டேஜ வச்சு இவர் ஜீவன் முக்தின்னு தெரிஞ்சிருக்காரு. ஏன்னா இந்த எனக்குதான் இப்பதான் புரியுது இவருடைய அபிப்பிராயம் என்னன்னு. பல விஷயமா சொல்லிட்டு இருக்காரு. என்ன நம்ம பரிஸ்கிருத கிரந்தங்கள் வச்சு பார்த்தால் ஜீவன் முக்தி வந்தப்புறம் விசிராந்தி கிடைக்கணும், விசிராந்திக்காக வேற ஏதாவது பண்ணணும் அப்படி ஒன்றும் பரிஸ்கிருத கிரந்தங்கள்ல சொல்றதே கிடையாது. சரிதா. ஆனா இவர் எப்படி சொல்றார் எனக்கே புரியாம இருக்கு. என்னன்னா ஜீவன் முக்தி அடைஞ்சதுனால ஒன்றும் ஆகாத, இன்னும் நிறைய வேலை இருக்கு சொல்ற மாதிரி தெரியுது. ஜீவன் முக்தி அடைஞ்சதுனால ஒன்றும் வராது, அதுக்கப்புறம் விக்ஷேபங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. விபரீதமும் கிரமமும் சம்சயங்கள் எல்லாம் வரலாம். வந்தப்புறம் கூட நமக்கு அதனால விதேக என்ன மோட்சம் வரப்போறது இல்லை, மோட்சத்துக்கு பிரதிபந்தம் தான் வரும். ஆனா அதுக்கப்புறம் விசிராந்தி வேணும். விசிராந்தி அவஸ்தைக்கு ஜீவன் முக்தி வேணும். தத்துவஞானத்துக்கு அப்புறம் ஜீவன் முக்தி அவஸ்தை எதுக்காக தேவைப்படுறதுன்னா இந்த விசிராந்தி வேணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்க. தத்துவஞானம் அபரோக்ஷ சாட்சா்காரம் வந்தப்புறம் ஜீவன் முக்தி வேணும். எதுக்கு ஜீவன் முக்தி தேவைப்படுறது? எதுக்காக தேவைப்படுறதுன்னா விசிராந்தி வேணும். இந்த விசிராந்தி எதுக்குன்னா இல்லைன்னா விக்ஷேபத்தினால இன்னும் பிரமமும் சம்சயம் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்றா இல்லையா. உண்மையா எனக்கும் புரியல. ஏன்னா நம்மளுடைய பரிஸ்கிருத கிரந்தங்கள்ல இந்த மாதிரி விவகாரங்கள் இல்லை. ஏன்னா இப்படி சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கு. இது ஒரு சாதாரணமா சொல்ற மாதிரி செய்யும். ஆனா இவருடைய எண்ணம் இவர் இப்படி சொல்றாரு இல்லையா, இவர் பெரியவர் இப்படி சொல்றதா இருந்தால் அவருடைய அபிப்பிராயம் என்னன்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா. அவருடைய அபிப்பிராயம் இவ்வளவுதான். இப்போ முதல் ஸ்டேஜ், 2வது ஸ்டேஜ், 3வது ஸ்டேஜ்ல புரிஞ்சு போச்சு. 3வது ஸ்டேஜ்ல எவ்வளவு தூரம் இருக்கு, விஷய வாசனை குறைஞ்சு வருது. விஷய வாசனை அத்தனையும் போற மாதிரி ஒரு ஞானம் வந்திருக்கும். இதுக்கு சாட்சாத்காரம் பேர் இருக்கு. அதுக்கப்புறம் தான் ஜீவன் முக்தியோட ஸ்டேஜ் இவர் சொல்ல போறார். அப்படியே எடுத்திருக்காரு. அது கவனிக்கணும். அந்தந்த கிரந்தகாரர் எந்த மார்க்கத்துல போறதுன்னு புரிஞ்சுனாதான் அந்த அவர் சொல்ற வழி புரியும். இல்ல என்ன ஒவ்வொரு கிரந்தமும் எல்லாமே அதிகாரி வேதனை தானே பண்ணியிருப்பாரு. இப்போ வாக்கியார்த்தம் பண்றதுக்கும் அந்த மாதிரி அதுக்காக கிரந்தங்கள் பண்ணும்போது அந்த ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். ஒவ்வொரு சென்டென்ஸும் ஸ்ட்ரிக்டா எழுதுவா. அதுக்கு கனெக்டடா இருக்கும். அதுக்கு தேவையில்லாத ஒரு வார்த்தை கூட ஒரு பதம் கூட இருக்கக்கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் லூஸா எழுதிருக்கு. இந்த மாதிரி கிரந்தங்கள் சொன்னதே திருப்பி ஆவர்த்தனம் பண்ற மாதிரி இருக்கும், கொஞ்சம் முன்னாபின்னா இருக்கும், அதெல்லாம் இருக்கும். என்ன இது ஒரு கொஞ்சம் லூஸ் ஸ்ட்ரக்சர். அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா பண்ற கிரந்தங்கள் எழுதலாம்.
என்னன்னா நிறைய காப்பிங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரல் பண்ற கிரந்தங்கள் இதெல்லாம். அப்ப அதுல கொஞ்சம் மக்களுக்கு புரியறதுக்காக கொஞ்சம் சாதாரணமா கூட சொல்லியிருப்பாங்க. மற்ற கிரந்தங்கள் அப்படி இல்லை, சாதாரண புரியறதோ இல்லையோ, புரியறதா இருந்தா இப்படிதான், இல்லைன்னா உனக்கு யோகியதை இல்லை, அவ்வளவுதான், புரிஞ்சு வரணும், அந்த வழியில வரணும். அந்த மாதிரி ஸ்டாண்டர்டு கிரந்தங்கள் கொண்டு போகுது. இவரா இருந்தா கூட அப்படிதான் பண்ணுவாங்க. விவரண பிரமேய சங்கிரகம் இருக்கு. விவரண பிரமேய சங்கிரகம் எப்படி இருக்கும்னு கேட்டா இப்படி இல்லை, அது கிரமமா கோடி கிரமமா இருக்கும். நடு 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 மேல மேல வரும். அவன் முன்னாடி சொல்றதுக்கு இதுக்கும் அப்புறம் விரோதம் வரக்கூடாது. விரோதம் இருக்குன்னு சொல்லவே இருக்கும், ஆனா கொஞ்சம் அபிப்பிராயம் புரியாமல இருக்கிற மாதிரி இருக்கும். புரியாம நம்மளும் கேட்க மாட்டான். ஏன்னா நீங்களும் பார்த்து வரதில்லை, நானும் பார்த்து வரதில்லை. பசங்களுக்கு பாடம் சொல்லுவோம் அப்படி இல்லை. பூரம் கசம் உத்தம் ஏவங்கள் உத்தமாதி இதானின் சத்து விருத்தம் கசம் இருக்குது ஏவம் நாசிகள் இருக்கிறான். நமது இருந்த அந்தந்த நாள்ல எவ்வளவு நடக்கிறதோ அது இருக்கும். ஆனா இதுக்கு விரோதம் இருக்குன்னு சொல்ல கொஞ்சம் லூஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அப்போ ஒரு அபிப்பிராயத்தை வச்சுதானே போறது, அது முடியும் போதுதான் தெரியும் என்ன அபிப்பிராயம்.